This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. Courses are available in both Tamil and English. Click below link and join courses. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் வியூவர்ஸ், புதுசாக ஒரு மொபைல் வாங்கிட்டு எப்படி மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். 2 நிமிஷத்தில் எப்படி மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களோட புது ஆண்ட்ராய்டு ஃபோனில் 2 விதமாக மெயில் ஐடி கிரியேட் பண்ணலாம். ஒன்று ஜிமெயில் மூலிமா, இன்னொன்று வந்து ப்ளே ஸ்டோர் மூலிமா. நம்ம இப்போ மெயில் மூலிமா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும். இதில் வந்து மெயில் நீங்கள் ஜிமெயில், அவுட்லுக் அப்படி நிறைய மெயில் இருக்குது. நீங்கள் ஜிமெயில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜிமெயிலை சூஸ் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி மெயில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக போய்ட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஃபார் மை பர்சனல் யூஸ் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபார் மை பர்சனல் யூஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்கும். அதில் ஃபஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துங்க. செகண்ட் நேம் வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நேம் வந்து உங்கள் நேம் என்னவோ அதே கொடுத்துக்குங்க. அதே கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் பட்டன் மட்டும் அழுத்துங்க. நெக்ஸ்ட் பட்டன் அழுத்தினீங்கன்னா அது லோட் ஆகி அடுத்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் என்னன்னு டீட்டெயிலெலாம் கேட்கும். இதில் உங்கள் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஏன்னா கூகுள்லேருந்து இப்போ ஒரு சில மெயிலெலாம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இது வெரிஃபை பண்ணும்போது உங்கள் டீட்டெயிலாக கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மெயில் ஐடியை பிளாக் பண்ணிடுவாங்க, வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணோடனே உங்களுக்கு ஜெண்டர் மட்டும் கேட்கும், மேலா ஃபீமேலா அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தோம்னா டைரெக்டாக அது மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா யூஸ் மொபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வச்சு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்காக. உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளே ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணோம்னா அது வந்து யூனிக்காக இருக்கணும். அதே நேமில் வேறு யாரும் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடாது. க்ரியேட் பண்ணுற மெயில் ஐடி ஆல்ரெடி இருந்தாலும் உங்களுக்கு எரர் மாதிரி காமிச்சிடு, எக்ஸிஸ்டிங் யூசர் அப்படின்ட்டு. அதனால் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் யூனிக்காகவும் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா பக்கமே இப்போ மெயில் ஐடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மெயில் ஐடி நமக்கு ஞாபகமாக இருக்கணும். அப்போ தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறப்ப நம்பர், லெட்டர் ரெண்டும் வர மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம், அது யூனிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுவும் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுருங்க. ஏன்னா பாஸ்வேர்டு மறந்துட்டோம்னா நம்ம அந்த இமேஜை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கோம் அப்படின்னு. பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அடுத்து ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண மெயில் ஐடியே காமிக்கும். அந்த மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்குங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துக்குங்க. அக்ரி கொடுத்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டு உங்களோட ஃபோனோட பேக்கப் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமான்னு கேட்கும். நமக்கு அது பேக்கப் வேணும் அப்படின்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்குங்க. வேண்டாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. பேக்கப் ஆன் பண்ணிக்கிட்டோம்னா டைரெக்டாக உங்கள் மெயிலே அது ஸ்டோர் ஆகிடும். 15 GB வரைக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா அவ்வளோதான், மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. அப்படியே உள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் கூகுள் ஆன் பண்ண சொல்லும். ஆன் பண்ணி வச்சிங்கன்னா மெயிலோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். கைஸ், மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மூலிமா உங்கள் ஃபோட்டோ கொடுங்க. தேங்க்யூ கைஸ்.